ஃபேஸ்புக் தனது மெசேஞ்சர் சேவையை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது. இந்த மெசேஞ்சர் சேவை எதுவெல்லாம் கிடைக்கும், எதில் கிடைக்காது என்பது குறித்து மிக முக்கிய காணொலியாக அந்த காணொலி இருக்க போகின்றது. நம்ம சேனலுக்கு நீங்கள் வருவது புதியதென்றால் மறக்காமல் தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். முழுமையான ஃபேஸ்புக் மெசேஞ்சர் சேவை நிறுத்தப்பட போவதில்லை. ஆனால் அதன் சில குறிப்பிட்ட தளங்களில் மட்டும் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. மெசேஞ்சர் இணையதளம் கம்ப்யூட்டரில் தனி இணையதளமாக செயல்படும் messenger.com தளம் ஏப்ரல் 2026 முதல் நிறுத்தப்படுகிறது. மாற்று வழி: இதற்கு பிறகு கணினியில் மெசேஞ்சரை பயன்படுத்த விரும்புவோர் நேரடியாக facebook.com மெசேஜ் என்ற பக்கத்திற்கு தானாகவே திரும்பி விடப்படுவார்கள். மொபைல் ஆப்: ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஃபோன்களில் உள்ள மெசேஞ்சர் செயலியில் எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோன்களில் மெசேஞ்சர் எப்பொழுதும் போல நீங்கள் பயன்படுத்தலாம். டெஸ்க்டாப் ஆப்: விண்டோஸ் மற்றும் மேக் கணினிகளுக்கு பிரத்யேக மெசேஞ்சர் மென்பொருட்கள் ஏற்கனவே படிப்படியாக நிறுத்தப்பட்டு வருகின்றன. சுருக்கமாக சொல்லப்போனால், மெசேஞ்சர் சேவையை மெட்டா நிறுவனம் தனது பிரதான ஃபேஸ்புக் தளத்துடன் இணைக்க திட்டமிட்டுள்ளதை தவிர சேவையை முழுமையாக அது நிறுத்தவில்லை. மெட்டா நிறுவனம் இந்த மாற்றத்தை மேற்கொள்வதற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். சேவைகளை ஒருங்கிணைத்தல்: தனித்தனி தளங்களில் messenger.com டெஸ்க்டாப் ஆப் பராமரிப்பதற்கு பதிலாக அனைத்தையும் ஒரே முதன்மை ஃபேஸ்புக் தளத்தில் கீழ்கொண்டு வருவதான மூல மேலாண்மையை எளிதாக்க மெட்டா விரும்புகிறது. பயனர்கள் பழக்கம்: பெரும்பாலான பயனர்கள் தற்போது மொபைல் செயலிகளையே அதிகம் பயன்படுத்துகின்றனர். கணினியில் பயன்படுத்துவர் கூட நேரடியாக ஃபேஸ்புக் பக்கத்திலேயே செய்திகளை பார்க்க விரும்புவதால் குறைவான பயன்பாடு கொண்ட தனித்துவமான டெஸ்க்டாப் தளங்கள் மூடுகிறது. டிக்டாக் போன்றவற்றுடன் போட்டி: டிக்டாக் செயலியில் வீடியோக்களை பார்க்கும்போதே மெசேஜ் செய்யும் வசதி உள்ளது. அதுபோல ஃபேஸ்புக் ரீல்ஸ் மற்றும் பதிவுகளை பார்க்கும்போது எளிதாக பகிரும் வசதியை மேம்படுத்த மெசேஞ்சரை மீண்டும் ஃபேஸ்புக் ஆப் உள்ளே கொண்டு வர பார்க்கின்றது. பாதுகாப்பு மற்றும் செயல்திறன்: ஒரே தளத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் புதிய பாதுகாப்பு அப்டேட்டுகளை அம்சங்களை வேகமாக வழங்க முடியும் என்பது மெட்டா நிறுவனத்தின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த மாற்றம் திடீரென நடக்கவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மார்ச் 2023 மெசேஞ்சர் வசதியை மீண்டும் முதன்மை ஃபேஸ்புக் மொபைல் ஆப் உள்ளேயே கொண்டு வருவதற்கான சோதனை மெட்டா தொடங்கியது. டிசம்பர் 15, 2025 விண்டோஸ் மற்றும் மேக் கணினிகளுக்கு தனித்துவமான மெசேஞ்சர் டெஸ்க்டாப் ஆப் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது. ஏப்ரல் 2026 தனி இணையதளமாக செயல்படும் messenger.com தளம் முழுமையாக மூடப்படும். இதற்கு பிறகு கணினியில் ஃபேஸ்புக் இணையதளம் வழியாக மட்டுமே மெசேஜ் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இது இருக்கின்றது. மெசேஞ்சர் சேவை மேற்கொள்ளப்படும் இந்த மாற்றம் ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு வணிக ரீதியில் பல நன்மைகளை தருகின்றன. அதே சமயம் பயனர்களுக்கு சில அசௌகரியங்களையும் ஏற்படுத்துகின்றன. அது குறித்து பார்ப்போம். விளம்பர வருவாய் அதிகரிப்பு: பயனர்கள் தனி மெசேஞ்சர் தளத்திற்கு பதில் பிரதான ஃபேஸ்புக் தளத்தில் வரும்போது அங்குள்ள விளம்பரங்களை அதிக நேரம் பார்ப்பார்கள். இது நிறுவனத்திற்கு விளம்பர வருவாயை பெருக்க உதவுகிறது. மெசேஞ்சருக்கென தனி இணையதளம் மற்றும் டெஸ்க்டாப் ஆப்புகளை பராமரிக்கும் தனித்தனி மென்பொருள் குழுக்கள் தேவை. இவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் பராமரிப்பு செலவு பெருமளவும் குறைகிறது. செய்திகளை அனுப்புபவர்கள் அப்படியே ஃபேஸ்புக் ரீல்ஸ் அல்லது பதிவுகளை பார்க்க வாய்ப்புள்ளது. அதனால் பயனர்கள் ஃபேஸ்புக்கில் செலவழிக்கும் நேரம் அதிகமாகின்றது. பயனர்களுக்கு ஏற்படும் நட்டங்கள் இதனால் என்ன என்பது குறித்து பார்ப்போம். தனித்தன்மை இழப்பு: ஃபேஸ்புக்கிற்கு நுழையாமல் அமைதியாக மெசேஜ் மட்டும் செய்யும் விரும்புவோருக்கு இது இடையூறாக இருக்கும். தேவையில்லாத ஃபேஸ்புக் பதிவுகள் மற்றும் நோட்டிஃபிகேஷன்கள் கவனத்தை சிதறடிக்கும். கணினியின் தனி ஆப் பயன்படுத்தும் போது இருந்த வேகமும் எளிமையும் பெரிய ஃபேஸ்புக் தளத்திற்குள் செய்திகள் பயன்படுத்தும் போது சற்று குறையலாம். வீடியோ கால் வசதி: சில பிரிவுசார்கள் ஃபேஸ்புக் தளம் வழியாக வீடியோ கால் செய்வது கடினமாக இருக்கலாம். இது கணினி பயனர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ஃபேஸ்புக் கணக்கு இல்லாமல் மொபைல் எண் மூலம் மட்டும் மெசேஞ்சர் பயன்படுத்துவோருக்கு டெஸ்க்டாப் தள அணுகல்கள் சிக்கலாகலாம். மெசேஞ்சர் பயனர்கள் 90% அதிகமானோர் மொபைல் ஃபோன்கள் மூலமாகவே சேவையை பயன்படுத்துகின்றனர். மெசேஞ்சர் என்பது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற செயலிகளுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டது. கணினியில் தான் மெசேஞ்சர் இணையதளம் மூடப்படுகிறது. ஆனால் மொபைல் ஃபேஸ்புக் ஆப் மற்றும் மெசேஞ்சர் ஆப் ஆகிய இரண்டையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர மட்டுமே மெட்டா முயற்சிக்கிறது. மெசேஞ்சர் என்ற சேவை தொடரும். ஆனால் அது தனி ஆப் ஆக இல்லாமல் ஃபேஸ்புக் உள்ளேயே ஒரு மெனுவாக மாற வாய்ப்புள்ளது. கணினி பயனர்கள் மற்றும் மொபைல் பயனர்கள் பின் நம்பர் செட் செய்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இதை சுட்டிக்காட்டுகின்ற செய்தியாகவும் இருக்கப் போகின்றது. இதற்கு பின்னால் உள்ள தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு காரணங்கள் இதோ. மெசேஞ்சர் இப்போது உங்கள் உரையாடல்களை எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் முறையில் மாற்றியுள்ளது. அதாவது உங்கள் மெசேஜ்களை நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீர்களோ அவர்கள் மட்டும் படிக்க முடியும். மெட்டா நிறுவனத்தால் கூட இதை படிக்க முடியாது. மெசேஞ்சர் ஹெல்ப் சென்டர் பக்கத்தில் இது குறித்து விரிவாக காணலாம்.
பழைய மெசேஜ்களை மீட்டெடுக்கும். நீங்கள் கணினியை மாற்றினாலோ அல்லது பிரிவுசார் ரீசெட் செய்தாலோ உங்கள் பழைய மெசேஞ்சர்கள் மறைத்துவிடும். இந்த பின் நம்பரை ஒரு சாவி போல பயன்படுத்தி மெட்டாவின் சர்வேவில் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் பழைய மெசேஜ்களை மீண்டும் உங்கள் புதிய கணினிக்கு கொண்டு வர முடியும். உங்கள் வேறொரு கணினியில் உங்கள் ஃபேஸ்புக் கணக்கை திறந்தால் உங்கள் பழைய மெசேஜ்கள் லாக் செய்யப்பட்டிருக்கும். அந்த பின்னை உள்ளீடு செய்தால் மட்டுமே அவை அங்கு உங்களுக்கு தெரியும். யாராவது உங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை தெரிந்து கொண்டு உங்கள் கணக்கிற்கு நுழைந்தால் இந்த பின் தெரியாமலேயே உங்கள் தனிப்பட்ட மெசேஜ்களை அவர்களுக்கு படிக்க முடியாது. நீங்கள் பின் செட் செய்யவில்லை எனில் உங்கள் மெசேஜ்கள் உங்கள் கணினியின் பிரிவுசார் நினைவகத்தில் மட்டுமே இருக்கும். நீங்கள் பிரிவுசார் ஹிஸ்டரியை அழித்தாலோ அல்லது வேறு கணினிக்கு மாறினாலோ உங்கள் மெசேஜ்கள் நிரந்தரமாக அழிந்துவிடும். எனவே மெசேஜில் பின் செட் செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்ன மக்களை, இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.